வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது அந்தமானில் இருக்கிற நார்த் பே அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். இது வந்து ஒரு உயரமான ஒரு இடம். கீழே வந்து கடல், மேலே வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் தான் வந்து நம்ம 20 ரூபா நோட்டில், பழைய 20 ரூபா நோட்டில் ரெட் கலரில் இருக்கும் பாருங்க, அந்த நோட்டில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ் சிம்பல். இது வந்து இது பில்டு பண்ண வியூ வந்து நல்ல ஒரு ஹில்லுக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம திரிகோணமலை, இலங்கையில் இருக்கிற திரிகோணமலையில் இருக்கிற ஒரு ஹில்லுக்கு மேலே குழந்தைங்களுக்கு 3 ரூபா டிக்கெட்டு, பெரியவங்களுக்கு 10 ரூபா டிக்கெட்டு, ஃபாரினர்ஸ் வந்தால் 25 ரூபா டிக்கெட்டு. இப்போது இது நான் வந்தது ஒரு வீக் டேஸில் வந்திருக்கிறேன். சண்டே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால நல்ல கூட்டமாக இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் மேலே இருந்து பார்த்தா ஏறக்குறைய அந்தமானுடைய ஒரு பகுதி ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக இருக்கிற அந்த தண்ணி வந்து நம்ம மேலேருந்து அழகாக பார்க்கலாம். நார்த் பேக்கு நாங்கள் எப்படி வந்தோம்னா போர்ட் பிளேயர்லேருந்து கார் மூலயமா ரோடு வழியாக வந்தோம், வேறு வழி இருக்குது. ஆயிரத்தி 1969 இது கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜல்லடம் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நம்ம நின்று பார்க்குறதுக்கான வசதி பண்ணியிருக்கிறாங்க. இப்போது எங்களுக்கு அரை மணி நேரம் டைம் கொடுத்துக்கிறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு உள்ளே போக முடியும். உள்ளே போயிட்டு அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி நம்ம அந்தமானுடைய அந்த லைட் இதை பார்ப்போம், மீன்ஸ் கடலை பார்ப்போம். இப்போ நான் பின்னடிக்கிற கடல் பெரிய காட்டுறவாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சல், ஓய்வு எடுக்கிறதுக்கான சேர்ஸு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்குது. இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடவுளுடைய வியூ. நம்ம திரிகோணமலையிலிருந்து எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இலங்கையினுடைய திரிகோணமலையில் மேலே மலையிலிருந்து நம்ம கீழே பார்க்குறப்ப ஒரு வியூ தெரியும் இல்லையா, அதே மாதிரி வியூ தான் இது. ஃபுல்லாக கடல், மேலே லைட் ஹவுஸு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம லைட் ஹவுஸ் போக போகிறோம். ஓகே, இப்போது நார்த் பேயில் இருக்கிற லைட் ஹவுஸ் மேலே போகிறோம். மேலே போயிட்டு ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள். ஷூஸ்லாம் அங்கே அலௌடு கிடையாது, ஷூ செப்பல்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ இந்த பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து இரும்பு ராடில் இருக்கிற படிக்கட்டு. கொஞ்சம் ஏறினோடனே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் பெரிய ஸ்பேஸு. திரும்பவும் கண்டினியூ ஆகுது. எடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை, இந்த பக்கமும் மலை, இந்த பக்கம் கடல், இந்த பின்னாடியும் கடல், பின்பக்கமும் கடல். இதுக்கு இந்தாண்ட மலை ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா, பிடிச்சி தான் இறங்கணும். இப்படி தான் இறங்கணும் நம்ம. இல்லை அப்படியே ரெக்கார்ட் தான் ஆகுது. புட்டிட்டு தான் இறங்கணும். தேங்க்யூ. இப்போது நார்த் பேலேருந்து போட்டு வழியாக போர்ட் பேர் போகிறவங்க தான் இவங்கெல்லாம். இப்போ நாங்கள் வந்தது ரோட்வேயில் வந்தோம். இது போட்வே. இந்த போட் வழியாக தான் நேராக வந்து நம்ம போகணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ரோஸ் ஐலாண்டு.
இதுதான் நார்த் பேவுடைய இந்த என்ட்ரன்ஸ். இது நார்த் பேவுடைய லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ். தண்ணியை மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ வெண்மையாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் தண்ணி. தண்ணி அரிச்சு போர்ட்லேருந்து நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அந்த மாதிரி சீட்ஸ் நிறையா வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். நம்ம டீமாக சேர்ந்து 10 பேராக சேர்ந்து டிரைவர்கிட்ட பேசி நம்ம அமௌண்ட் கொடுத்து வரலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அது ரோடு வியூவாக வரும்போது நிறையா சீனரிஸ் பார்க்கலாம், நிறைய இடங்கள் பார்க்கலாம். வண்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் தாங்க நிறைய இடத்துல பாருங்கள். இதாங்க இருக்கிற டூரிஸ்ட் ஜீப். ஸோ போர்ட்லேருந்து நம்ம எங்கேயா போனாலும் இந்த மாதிரி வண்டியை பயன்படுத்தணும். இப்போ எங்கள் ட்ராவல் முடிஞ்சு இப்போ திரும்ப அதே ரோடு வழியில் நாங்கள் கிளம்பி போர்ட் பிளேயர் போகிறோம். போகிற இடத்துல 2-3 இடத்த பார்க்குறதுக்கு பிளான். எவ்வளோ அழகான ரோடு பாருங்கள். இது சவுண்டு கம்பெனி. இந்த சீனரி பாரு, அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு போர்ட் பிளேயர்லேருந்து நார்த்து பே போகிற வழியில் நின்றுட்டுருக்குறோம். நிறைய பசுமையான தென்னை மரங்கள், இந்த பக்கம் கடலோட அலையை பார்த்தீங்களா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம், மிஸ்டர் ராஜ் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த ட்ரிப்பை வந்து இன்னைக்கு அவங்க தான் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ராஜ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். இப்போ நாம வந்து போர்ட் பிளேயர்லேருந்து நார்த் பேக்கு எப்படி வந்தோம், அந்த ரூட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, அங்கே தெரியுதா ஒரு ஃபிளாக் தூரம் ஃபிளாக் இருக்கு. அந்த ஃபிளாக் இருக்குல்ல, அதான் போர்ட் பிளேயர் சொல்லுவாங்க. ஓகே, சரிங்களா. இப்போ அங்கேருந்து நம்ம டிராவல் பண்ணி பை ரோட், ஓகே, ஃபுல்லாவே பை ரோட் பண்ணி நம்ம பம்பு ஃபிளாட் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. பம்பு ஃபிளாட் ஒரு டீ பாயிண்ட், ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஏரியா. ஓகே, பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், இல்லனா நம்ம ஒரு 3 இடத்த இது பண்ற மாதிரி ஒரு ஜங்ஷன். ஓகே, அங்க இருந்து கிராஸ் பண்ணி அந்த வழியா வந்து நம்ம நார்த் பேக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். இங்க இருந்து போனா நம்மளுக்கு நார்த் பே. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த லைட் ஹவுஸ். நம்ம போய் பார்த்தோம்ல, நம்ம சுத்தி பார்த்தோம்ல, அந்த லைட் ஹவுஸ் அதுதான். சோ அதுதான் இது ஒன் ஆஃப் த வே. ஓகே, பை ரோடு வரதுக்கு இது ஒன் ஆஃப் த வே.
இந்த அடுத்து நார்த் பேக்கு வர்றதுக்கு இப்போ நம்ம ரோட்வே சொன்னீங்க. ரோடு சொல்லும் போது இப்ப அரசாங்கம் கவர்மெண்ட் ஏதாவது பஸ் இருக்குதா? காமன் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது, பஸ் இருக்குது. அதான் டைமிங் தான், டைமிங் நம்ம கண்டினியூஸா வருதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. அந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் என்ன சொன்னீங்க? பஸ் அங்க ஸ்டார்ட் ஆகுதுல, பஸ் ஸ்டாப்பா பம்பு ஃபிளாட். அங்க மீன்ஸ் போர்ட் பிளேயர்ல இல்ல, அது வந்து அபடின் பஜார்ல இருந்து பம்பு ஃபிளாட் வரைக்கும் வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அங்க இருந்து கவர்மெண்ட் பஸ் இல்ல நம்ம ஹையர் பண்ணி அந்த ஜீப் பாத்தீங்களா, அந்த ஜீப் மாதிரி ஹையர் பண்ணி. இப்போ சார் ராஜ் சொல்ற மாதிரி பஸ் இல்லனா ஜீப் இருக்குது, லோக்கல் ஜீப் இருக்குது. அத நம்ம வந்து 5 பேரோ 10 பேரோ பேசி அதுல வந்துட்டு போலாம். ஒருவேளை இந்த ரோடுவே இல்லாம வந்தா எப்படி வரலாம்? அதே அங்க அபடின் பஜார் இருக்குல்ல, அங்க ஒரு சாட்டம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, சரிங்களா? அங்க வந்து நார்மலா பம்பு ஃபிளாட்டுக்கு வர்றது வழி இருக்கு. இது வந்து சிம்பிளா நம்ம டிராவல் பண்ணி பர்சனலா டிராவல் பண்ணி வர்றது. ஒரு போட் அங்க இருந்து எடுப்போம், சாட்டம்ல இருந்து அங்க இருந்து எடுத்து பம்பு ஃபிளாட்டுக்கு போட் வழியா வந்து இங்க இருந்து டைரக்டா வர்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. போட் வழி தான். சோ நம்ம அது ஃபெரின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வண்டியும் கேரி பண்ணி கொண்டு வந்து இங்க நம்ம எடுத்துட்டு போலாம். ஆனா இன்னொரு வே இருக்குது. அது என்னன்னா, நம்ம மெரினா பார்க் இல்லைன்னா ஒரு ஹைடோ ரேப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன செய்வோம்னா, போட் ஹையர் பண்ணுவாங்க. அங்கே ஒரு 10 பேர் எடுப்பாங்க. 10 பேர் அங்கேருந்து ரோஸ் ஐலண்ட் எடுத்துக்கிட்டீங்களா, அங்கேருந்து தென் நார்த் பே அங்கே வருவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு ஒரு சார்ஜஸ் பண்ணுறாங்க அவங்க, 500 to 1000 rupees, நம்மளுக்கு அது தெரியல. ஓகே. ஸோ அது பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 இடத்தையும் அவங்க டச் பண்ணுவாங்க. இப்போ நார்த் பேல என்னைக்கு லீவு, எந்த டைம் வரைக்கும் அதை அலோவ் பண்ணுவாங்க? அந்த மீன்ஸ் அந்த லைட் ஹவுஸ் பார்க்கறதுக்கு டைமிங் என்ன, என்னைக்கு அது லீவு? மண்டே டு நம்மளுக்கு கண்டினியூஸ் இருக்கு. வெனஸ்டே மட்டும் லீவ் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல சண்டே லீவ்ன்ற மாதிரி இங்க வந்து வெனஸ்டே இதுக்கு மட்டும் பர்టిక్యులர் ஒரு சில ஏரியாக்கு. இந்த பிளேஸ்க்கு மட்டும். அது மாதிரி ரோஸ்க்கு ஒரு நாள் லீவ் இருக்கும், அப்புறம் செல்லர் ஜெயில் அதுக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும். சோ பர்టిక్యులர் ஒரு சில ஏரியாக்கு ஒரு ஸ்பாட்ஸ்க்கு தனித்தனியா ஒரு லீவ். இப்போ இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வாங்குனாங்க? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இவ்வளவு நாள் இல்ல, இவ்வளவு வருஷம் இல்ல. நாங்க வந்திருக்கோம், பல வாட்டி வந்திருக்கோம் அந்த இடத்துல. இவ்வளவு வருஷம் இன்னைக்கு 10 ரூபா வாங்கிருக்காங்க பர் ஹெட். சார் நாங்க வந்த நேரமா 10 ரூபா தான் வாங்கிருக்காங்க, பரவாயில்ல. அண்ட் அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு அந்த லைட் ஹவுஸ் போனோம்னா அதுல வந்து நம்மளுக்கு பர் ஹெட் வந்து 10 rupees வாங்குறாங்க. 10 rupees 20 rupees என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ல இருந்து எல்லாம் அவ்வளவுதான். ஓகே. அது லைட் ஹவுஸ்க்கு கடைசி டைம் என்ன? என்ட்ரன்ஸ் லாஸ்ட் 3:30 4 o'clock போட்டுருக்காங்க. பட் அது வந்து 3:30 குள்ள அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தபடி 3:30 குள்ள அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ட்ரன்ஸ் விடல. சோ 3:30 அது நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா 3 o'clock குள்ள வர பார்க்கணும். அதர்வைஸ் சொல்ல முடியாது, பார்க்க முடியாதுன்னு. நண்பர்களே, இவங்க சொல்ற மாதிரி நல்ல தகவல் நீங்க கவனமா கேட்டுக்கணும். டைமுக்கு முன்னாடி வந்தாதான் நமக்கு அந்த மேல போறதுக்கு டைம் கிடைக்கும். ஒருவேளை கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவங்க டைம் அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க 2-3 டைம் வந்து இல்லாம போயிட்டீங்க. ஆமா, எனக்கு 2-3 வாட்டி பண்ணல தான், எனக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டி. அப்படியே இயற்கை எழில் கொஞ்சிக்கிற இந்த அந்தமான்ல இந்த சிறப்பான ஒரு பயணத்தை இன்னைக்கு முழுவதுமே தீபா மற்றும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தம்பி ராஜு அவர்கள் நமக்கு அழகா நேர்த்தியா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்ற மாதிரி அப்படியே ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாங்க. என்ன வேணும் எப்போ போகலாம், சீக்கிரம்ட்டு. நண்பர்களே, இந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருந்தால், இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா ஒரு சில தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு சில இடங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். எல்லாருக்கும் நன்றி. இப்போ இந்த இடத்த அப்படி பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் அழகான மரங்கள் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க உண்மையிலேயே இது வந்து நாம என்ஜாய் பண்ணி, நான் சொன்னல ஜீப் ஏதோ போது பார்த்தீங்களா, ஜீப்பு போது பாருங்க, அந்த மாதிரி தான். சின்ன லைட் இது ஓகே ரெட் கலர் லைட் அடிச்சு. ஓகே, அது போர்ட் பிளேயரா? இது கொடி அது ஃபுல்லா போர்ட் பிளேயர்.
இப்போது நாம் இருக்கிற இடம் வந்து பம்பு ஃப்ளாட் அப்படின்ற ஒரு இடம். எனக்கு நேராக ஒரு போட் வருது பார்த்தீங்களா. இதில் வந்து 2 வீலர்லாம் ஏற்றிட்டு வருவாங்களா, பேசஞ்சரும் வருவாங்க. இது எங்கே வந்து நிற்குனாக்கா இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து அவங்க இறக்கி விட்டுடுவாங்க. அது பாருங்க. இப்போது இது வந்து இதில் தான் மக்களும் வருவாங்க, 2 வீலரு அந்த மாதிரி ஐட்டங்களை ஏற்றிட்டு வருவாங்க. இது போர்ட் பிளேயர்லேருந்து இங்கே வரும். இது வந்து பம்பு பிளாட்ன்றது இங்கே இருக்கிற ஒரு ஏரியா. இந்த இடத்துல வந்து நிற்கும். பார்ப்போம், நிற்கிறத காட்டுறேன். மக்கள் எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க பாருங்கள் வெளியில் வரத்துக்கு. கீழே கரெக்டாக அது வந்து ஒட்டுது பார்த்தீங்களா. மக்கள் எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க பாருங்க. எல்லாம் வெளியே வராங்க பாருங்க, வெளியே வராங்க பாருங்க, வெளியே வராங்களா. வராங்களா? பார்ப்பாங்க.